எல்லோருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது கேட்கலாமா? உறவுகளில் எதிர்பார்ப்புகளை குறைத்து அமைதியை தேடுங்கள். உறவுகள் என்பது இரு மனங்கள் இணையும் ஒரு அழகான பயணம். ஆனால் அந்த பயணத்தில் ஒருவருடைய பங்களிப்பு மட்டுமே அதிகமாக இருக்கும்போது அது சுமையாக மாறுகிறது. யாரையும் வற்புறுத்தி நம்மிடம் வைத்திருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வதே மன அமைதிக்கான முதல் படி. உங்கள் செய்திகளுக்கு பதிலளிக்க தாமதித்தாலோ அல்லது உங்களுடன் நேரத்தை செலவிட ஆர்வம் காட்டாமல் இருந்தாலோ அவர்களை வற்புறுத்தாதீர்கள். ஒரு மனிதர் எப்போதுமே தான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார். உங்கள் இருப்பை ஒருவர் உண்மையாக நேசித்தால் அவர்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக நேரத்தை உருவாக்குவார்கள். முயற்சி என்பது ஒரு தேர்வு. அதை செய்யாதவர்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் சிறந்தது. பெரும்பாலும் நாம் நேசிப்பவர்களின் அலட்சியத்திற்கு நாமே பல சாக்கு போக்குகளை கண்டுபிடித்து சொல்லிக் கொள்கிறோம். அவர் வேலையில் பிஸியாக இருப்பார், அவர் இப்படித்தான் பேசுவார் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அன்பும் அக்கறையும் இருந்தால் அது செயல்களில் வெளிப்படும். தெளிவற்ற சிக்கல்களையும் அவ்வப்போது காட்டும் அக்கறையையும் உண்மை என்று நம்பி ஏமாற தேவையில்லை. சுயமரியாதையே பிரதானமாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர யாரையும் துரத்துவதையும் அன்புக்காக கெஞ்சுவதையும் நிறுத்தும் கணமே உங்கள் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு உறவு என்பது பரஸ்பரம் இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் அதே மரியாதையும் அன்பும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு விலகி நிற்பதே கௌரவம். இது உங்கள் அகங்காரத்தை காட்டவில்லை, மாறாக உங்கள் சுயமரியாதையை பாதுகாப்பதை காட்டுகிறது. உங்கள் மதிப்பு உங்களை சார்ந்தது. யாரோ ஒருவர் உங்களை சரியாக நடத்தவில்லை என்பதற்காக உங்கள் மதிப்பு குறைந்து விடாது. அடுத்தவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதை விட உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவர்கள் உங்கள் மதிப்பை உணர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ள தேவையான முயற்சியை தானாகவே எடுப்பார்கள். அன்பு என்பது தெளிவானதாகவும் மரியாதை என்பது நிலையானதாகவும் இருக்க வேண்டும். மிச்ச சொச்ச அன்பிற்காக காத்திருக்காமல் முழுமையான அன்பிற்கும் மரியாதைக்கும் நீங்கள் தகுதியானவர் என்பதை உரக்கச் சொல்லுங்கள். உங்களை நேசிப்பவர்களுக்காக உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள். உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் இதய கதவை மூடிவிடுங்கள். அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும். ஆம், படித்ததில் பிடித்தது இதுவரை நேரமும் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மிக்க நன்றி. இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மீண்டும் இன்னும் ஒரு படித்ததில் பிடித்ததுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் தர்ஜினி சண்முகநாதன். வணக்கம்.